நம்மளா ஒரு காரியத்தை மாற்றினோம்னா தொடர்ந்து அதை நம்முடைய செயல்கள் மூலமா மெயின்டைன் பண்ணணும். ஆனா சத்தியம் நம்மை விடுதலை ஆக்குச்சுன்னா அந்த விடுதலையாக்கின சத்தியம் நம்மை விடுதலையோடு வாழ வைக்கும். சத்தியமே செய்யும். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராயிருப்பீர்கள். தமிழில் அந்த மொழிபெயர்ப்பு தப்பு. சத்தியத்தையும் அறிவீர்கள் அப்படில, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடலை. சத்தியத்தையும் சொல்லும் பொழுது அப்படின்னு 2-3 தான் அறியணுங்கிற மாதிரி ஆயிரும். யூ வில் நோ த ட்ரூத், த ட்ரூத் வில் மேக் யூ ஃப்ரீ. மேக் யூ ஃப்ரீ, செட் யூ ஃப்ரீ. ஆனால் கேஜேவியில் மேக் யூ ஃப்ரீன்னு இருக்குது. ஒரு சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுவிக்கும், விடுதலையாக்கும். சத்தியம் கவனிச்சு வரீங்க. ஒன்று இயேசு கிறிஸ்துவனிடத்தில் உள்ள சத்தியம். சத்தியம் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. இயேசுவை அறியாதவரை சத்தியத்தை அறிய முடியாது. 2வது காரியம், வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. வார்த்தை அறியும் போதெல்லாம் நாம் சத்தியத்தை அறிகிறோம். சொல்றாரு, என் உபதேசத்தில் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் சத்தியத்தை அறிவீர்கள். 2 இணைச்சு பேசணும். என் வார்த்தையை நீங்கள் என் உபதேசத்தில் என்னுடைய சத்தியத்தில் என்னுடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்களே உங்களை விடுவித்துக் கொள்வீங்கன்னு சொல்லலை. ஒவ்வொரு புது வருஷம் வரும் பொழுது இந்த வருஷத்துலேருந்து நான் இப்படி இருப்பேன், நீ ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கிறேன், இனிமேல் நான் ஒழுங்காக 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன், 8 மணிக்கு நான் பைபிள் வாசிப்பேன், அப்படி ஏதாச்சும் நீங்கள் சில ரூல்ஸ் போட்டு உங்களை விடுவீங்கன்னு சொல்லலை. மதம் உங்களை விடுவித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்னு மதம் சொல்லுது. சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது. இஃப் யூ வில் நோ த ட்ரூத், த ட்ரூத் வில் மேக் யூ ஃப்ரீனா அந்த சத்தியம் உங்களை மேக் பண்ணும், அது உங்களை விடுதலையாக்கும். புரியுதா இல்லையா? அதுல என்னுடைய பார்ட் என்ன? நான் சத்தியத்தை விசுவாசிக்கிறேன். அதாவது நம்மளா ஒன்று மாறுகிறத வேற, நம்மளா ஒரு காரியத்தை மாற்றினோம்னா தொடர்ந்து அதை நம்முடைய செயல்கள் மூலமாக மெயின்டைன் பண்ணணும். புரியுதா? அது கெட்டதை பேசக்கூடாதுன்னு நினச்சோம்னா கவனமாக பேசணும். ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக பேசணும். இல்லட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம், ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சோம்னா பூந்து விளாண்டுருவோம். உள்ளத்தில் இருக்கதான் கப்பக்கன்னு வந்துடும். அது என்னன்னா ஒரு செயலை நாம் மெயின்டைன் பண்ணுவது. ஆனால் சத்தியம் நம்மை விடுதலை ஆக்குச்சுன்னா அந்த விடுதலையாக்கின சத்தியம் நம்மை விடுதலையோடு வாழ வைக்கும். சத்தியமே செய்யும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆண்டவர் சொன்னார், ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன் சொன்னார். உங்களை மனிதர்களை பிடிக்கிறவளாக்குவேன்னு சொன்னார்ல. மனிதனை பிடிக்கிறது உங்களை தந்திரமாக பேசி நீ மனுஷனை பிடிச்சிருவீங்க சொல்லலை. நான் உங்களை மனிதர்களாக பிடிக்கிறவளா மாற்றுவேன், நீங்கள் மனிதர்களை பிடிப்பீங்கன்னாரு. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? இவர் நல்லா பேச தெரியும், இவர் இனிமேல் பிரசங்கியாரா மாறிடலாம் அப்படின்னா முடிஞ்சு. பேச தெரியறதுனால பிரசங்கியார் கிடையாது, அவனை கர்த்தர் பிரசங்கியாரா மாத்துறார், மாற்றி அவனை பேச வைக்கிறார். நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் கொடுக்கிற விடுதலைங்கிறது, கர்த்தர் கொடுக்கிற மாற்றங்கிறது அவரால் வருகிறது. அவரால் அது மாற்றம் வந்துச்சுன்னா அது நிலையானதாக இருக்கும். அவர் சுகம் கொடுக்குறார் என்றால் அது சுகம் நிலையானது. அவர் நம்மை ஐஸ்வர்யம் ஆக்குறார் என்றால் அந்த ஐஸ்வர்யம் நிலையானது. எப்படி அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? சத்தியம் ஏற்படுத்துகிறது. சத்தியம் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, அந்த மாற்றம் எப்படி சத்தியம் நிலையானதாக இருக்கிறது போலோ சத்தியத்தின் மூலம் வரக்கூடிய மாற்றமும் நிலையானதாக இருக்கும். தேவன் நம்மை டெஸ்டின் பண்ணது ஒரு இடத்துக்கு கிடையாது. நம்ம டெஸ்டினேஷனாக மனதில் என்ன வரும்? இடம். தேவன் நம்மை டெஸ்டைன் பண்ணது ஒரு இடத்துக்கு கிடையாது, ஒரு நபருக்கு நேராக. மக்களுடைய மனதில் டெஸ்டினேஷன் முன்குறிப்புன்னு நினைக்கிறாங்கன்னா நம்மை கர்த்தர் பரலோகத்துக்கு முன்குறிச்சிருக்கிறாரு. கர்த்தர் சிலரை பரலோகத்துக்கு முன்குறிச்சிருக்காரு, சிலரை நரகத்துக்கு முன்குறிச்சிருக்கிறாரு. வேதம் அப்படி எந்த இடத்தையும் சொல்லலை. கர்த்தர் எதற்கு நம்மை முன்குறிச்சிருக்கிறார் என்றால் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறிச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிகிறோம். சத்தியத்தை அறிய அறிய சத்தியம் தேவனா இருக்கிறார். சொல்றது புரியுதுங்களா? இயேசு சத்தியம், வார்த்தை சத்தியம்.
அந்த சத்தியத்தை அறிய அறிய நாம் எப்படி மாற்றப்பட வேண்டும் என்று தேவன் முன்குறித்தாரோ அந்த முன்குறிப்புக்கு ஏற்ற விதத்தில் மாற்றப்படுகிறோம். அதான் தேவனுடைய சித்தம், அதான் தேவனுடைய நோக்கம். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிற மறுபடுத்துகிற பார்த்தீங்களா, ஒவ்வொரு செயலும் சத்தியத்தினால் மாற்றப்படுகிறோம். அந்த மாற்றத்தின் விளைவாக ஒரு செயல் வருகிறது. அந்த செயல் உறுதியான நிலையான செயலாக இருக்கும். உள்ள ஆவியில் மாறி இருக்கிறோமா, அந்த மாற்றம் எப்படி மாற்றம்? தற்காலிக மாற்றமா? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டால் நாளைக்கு ரட்சிப்பு இழந்துருவோமா? நித்திய ரட்சிப்பு. ஏன் அது நித்தியமான ரட்சிப்புனா அந்த ரட்சிப்பு சத்தியத்தில் வந்துச்சு, என்னுடைய தவத்தில் வந்துச்சு அப்படின்னா மாறிடும். சத்தியம் மாறாதது. சத்தியத்தின் மூலமாக ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா மாற்றமும் மாறாது. சத்தியத்தின் மூலம் மனது மாற்றம் அடையுது, மர்வமாகிறது என்றால் நம்முடைய எண்ணங்களும் சிந்தைகளும் சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், பேச்சும் செயலும் மாற ஆரம்பிக்கும். புரியுது? அதுதான் இயேசு சொன்னார், you will know the truth, that truth will make you free. அந்த ட்ரூத் உங்களை விடுதலையாக மாற்றும், அதுவே மாற்றும். அதில் என்னுடைய பார்ட் என்ன? அந்த ட்ரூத்தில் நிலைத்திருக்கணும்.